நடக்கக்கூடிய முதலுறவை எப்படியாச்சும் தடுத்துடணும்னு நினச்சாங்க நம்ம ரம்யா. அதுக்கு நம்ம அ சரவணனுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாம பால் குடிக்க சொல்லி அதில மருந்த கலந்துட்டாங்க. அது குடிச்சதுக்கப்புறம் நம்ம சரவணனுக்கு ஃபுட் பாய்சன் ஆகி ரூம்லேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. வெளியில ஓடி போய் காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி கத்துறாங்க. அந்த சமயத்தில நம்ம அண்ணன் கார்த்திக் இவங்க 2 பேருமே வந்து பார்த்துட்டு, "என் அண்ணன என்னடி பண்ண?" அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கோவப்படுறாரு. கோவப்படுறதுக்கான நேரம் இல்ல. இவ என்ன பண்ணியிருப்பான்னு நம்ம நெனச்சோமோ, அத தான் பண்ணியிருக்கா. என்ன நமக்கு பண்ணுவான்னு நெனச்சோம். அத மாத்தி சரவணனுக்கே பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரவணன தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் பாய்சன் ஆகுது. அவர் கண் முழிச்சாருன்னா நீங்க கூட்டிட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நீங்க விடிய விடிய இங்க நின்டாலும் சரவணன் கண் முழிக்க மாட்டான். நீங்க நெனச்ச மாதிரி முதலிரவும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க. என்னதான் ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாலையும், இதை நாங்கள் நடத்தி வைக்காமல் போக மாட்டோம், அது எப்படி நடக்காமல் இருந்துருதுன்னு நாங்களும் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் ரம்யாவுக்கு ஒவ்வொரு டைமும் சவால் விட்டுட்ருக்காங்க. ஆனால் இவங்க என்னதான் சவால் விட்டாலையும் நம்ம சரவணன் வந்து எப்படியாச்சும் அவங்க கூட ஒன்று சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. இல்லை, இந்த மொத்த குடும்பத்தையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம அண்ணன் வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயும் சாந்தி முகூர்த்தத்தை நடத்தி முடிக்கணும்னு சொல்லி முன்ன வர வர நம்ம ரம்யாவுடைய நாடகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு சரவணன் வந்து முதல்ல என்ன நடக்குதுன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கணும்.